ஹாய் குட்டீஸ். இன்னைக்கு ஒரு கதை சொல்ல போகிறேன், கேளுங்க. சின்ன அணிலின் பெரிய கனவு. ஒரு அழகான கிராமம். அந்த கிராமத்துக்கு அருகே பெரிய காடு. அந்த காட்டில் நிறைய விலங்குகள் வாழ்ந்தாங்க. அந்த காட்டில் ஒரு சின்ன அணில் இருந்தது. அவன் பேரு முத்து. முத்து ரொம்ப சின்னது தான், ஆனால் அவன் மனசு ரொம்ப பெருசு. அவன் எப்போவும் பெரிய விஷயம் செய்யணும்னு ஆசைப்பட்டான். ஒரு நாள் காட்டில் பெரிய கூட்டம் நடந்துச்சு. காட்டின் ராஜா சிங்கராஜா எல்லா விலங்குகளையும் கூப்பிட்டாரு. நம்ம காடு வறண்டு போகுது, மழை வரல, எல்லாரும் சேர்ந்து ஒரு பெரிய குளம் தோண்டணும்னு சொன்னாரு. பெரிய யானைங்க, கரடிங்க, குதிரைங்க எல்லாம் உடனே ஒத்துக்கிட்டாங்க. ஆனா சில விலங்குங்க சிரிச்சாங்க. அணில் மாதிரி சின்னவங்க என்ன பண்ண போறாங்க அப்படின்னு கிண்டல் பண்ணாங்க. முத்துவுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஆனா அவன் மனசுல நினைச்சான், நான் சின்னவனாயிருந்தாலும் என்னால் முடிஞ்சதை பார்த்துக்கிறேன். அடுத்த நாள் எல்லாரும் வேலையை தொடங்கினாங்க. யானை பெரிய மண்ணை தூக்குது, கரடி கல்லை எடுத்துட்டு போகுது, குரங்கு மரக்கிளைய ஒதுக்குது. முத்து என்ன பண்ணான் தெரியுமா? அவன் சின்ன கையால் கொஞ்சம் கொஞ்சமாக மணலை எடுத்து கொண்டு போய் குளத்துல போட்டான். மற்ற விலங்குக மீண்டும் சிரிச்சாங்க. இவனோட ஒரு கைப்பிடி மணல் எதுக்கு உதவும்னு சொன்னாங்க. ஆனால் முத்து நின்னுடலை. அவன் தினமும் காலை முதல் மாலை வரை வேலை செஞ்சான். வெயிலிலும் சோர்விலும் மனம் தளராமல் வேலை செஞ்சான். ஒரு வாரம் கழித்து பெரிய மழை வந்துச்சு. அந்த குளம் தண்ணியால் நிரம்ப ஆரம்பிச்சது. அப்போ எல்லாரும் கவனிச்சாங்க, குளத்தில் நிறைய மணல் சேர்ந்துருக்கு. அதில் முத்து போட்ட சின்ன சின்ன மணலும் சேர்ந்து தான் இருந்தது. சிங்கராஜா எல்லாரையும் பார்த்து சொன்னார், பெரியவங்க செய்ததால் மட்டும் இல்லை, சின்னவங்க மனசு வச்சு செஞ்சதால தான் இந்த குளம் உருவானது. அந்த நாளிலிருந்து யாரும் சின்னவங்கன்னு யாரையும் கிண்டல் செய்யலை. முத்து கற்றுக் கொடுத்த பாடம் என்ன தெரியுமா? நாம் சின்னவங்கன்னு நினச்சாதான் சின்னவங்க, மனசு பெரியதா இருந்தா நாமே பெரியவங்க. இந்த கதையின் நீதி, தன்னம்பிக்கை இருந்தா எதையும் சாதிக்கலாம். ஒவ்வொருவருக்கும் ஒரு பங்கு இருக்கு. சின்ன முயற்சியும் சேர்ந்து பெரிய வெற்றியை உருவாக்கும். இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இதே போல கதை வேணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.